ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன நரி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அவன் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பானவன், வழக்கம் போல் புத்திசாலித்தனமும். அந்த நரிக்கு காட்டுக்குள்ளே ஒரு சாப்பாடு கூட கிடைக்கல, பசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நரி ஒரு பெரிய முடிவெடுத்தான். ஊருக்குள்ளே போய் கோழி ஆடு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஊருக்குள்ளே வந்த நரி அங்கு கோழி ஆடு தக்காளி எல்லாம் பார்த்ததும் சும்மா இருப்பானா? ஆஹா, இங்கே தான் எனக்கு விருந்து, சின்னதாக ஒரு வேட்டை ஆடலாமே. நரி கோழியையும் ஆட்டையும் பிடிச்சு சாப்பிட்டு விட்டது. அதனால் மனிதர்கள் கோபமாக துரத்த ஆரம்பித்தாங்க. நரி வேகமாக ஓடிச்சு. திடீர்னு ஒரு பெரிய ப்ளூ கலர் பெயிண்ட் வாளிக்குள்ளே விழுந்துடுச்சு. அடடா, என்னாச்சு, எனக்கு நீல நிறமாக மாறிட்டேனே. அதோட நரி காட்டுக்கே திரும்பிட்டான். விலங்குகள் அவனை பார்த்ததும், அடடா, என்ன விலங்குடா இது? இதுதான் நம்ம ராஜாவா இல்லை மாய விலங்கா? அவங்க எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. நரிக்கு புரியவே இல்லை. தண்ணீருக்குள்ளே முகம் பார்த்துச்சு. நரி தன்னை பார்த்தே பயந்துருச்சு. அடடா, இதனால தான் யாரும் நெருங்க மாட்டேங்கிறாங்களா? நரிக்கு உடனே ஒரு ஐடியா வந்துச்சு. நரி மற்ற விலங்குகளிடம் சொன்னது, நான் பக்கத்து காட்டு ராஜா, இனிமே இங்கே தான் இருக்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் சாப்பாடு என் குகைக்கே கொண்டு வந்து வச்சிடணும். விலங்குகள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. வாத்து பழம் எல்லா சாப்பாடும் குகைக்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய மழை, நரி நனைஞ்சிருச்சு. அந்த நீல கலர் எல்லாம் போயிருச்சு. அவன் பழைய பழுப்பு நிற நரியாவே மாறிட்டான். மழை அதிகமாக இருந்ததால் அவனை அறியாமலே ஊளை விட்டான். விலங்குகள் அதை கேட்டவுடன், இது அந்த பழைய நரி தானே, நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்திட்டான். எல்லா விலங்குகளும் சேர்ந்து நரியை கோபமாக துரத்த ஆரம்பித்தாங்க. நரி பாவம் காட்டை விட்டே ஓடி போச்சு. ஒரு காட்டில் ஒரு எருதும் ஒரு குரங்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குரங்கு ரொம்ப சேட்டை செய்யும். எருது மேலே கல்லை தூக்கி எறியும், எருது மேலே கட்டையை தூக்கி எறியும். ஆனால் எருது பார்க்க பெருசாக இருந்தாலும் ஒன்றுமே செய்யாது, சும்மாவே இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் செய்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த கிளி குரங்கு போனதும் எருதுகிட்ட வந்து கேட்கும், நீ அதை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னா அது சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு எருது சொல்லும், அது செய்கிற தப்புக்கு அதுவே தண்டனை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஒரு நாள் அந்த எருதுவோட அண்ணன் வாராரு. அந்த அண்ணன் எருது ரொம்ப கோவக்கார எருது. அமைதியான எருது சொல்லும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவக்கார எருதை விட்டுட்டு போயிடும். குரங்கு இது அமைதியான எருதுன்னு நினச்சி வம்பு பண்ணும். எப்பயும் போல் கல்லை தூக்கி எறியும், கட்டையை தூக்கி அடிக்கும். எருது அண்ணன் முறைச்சி பார்ப்பாரு. குரங்கு எருதோட வாழை பிடிச்சி இழுத்து சொல்லும், முட்டாள் எருதே. எருது கோவப்பட்டு வாழை வச்சு அடித்து கொம்பை வச்சு முட்டி தள்ளிடும். உடனே குரங்கு ஓடிடும். வலி தாங்க முடியாமல். அன்னையிலிருந்து குரங்கு ஒழுங்காக இருந்துச்சான். ஒரு ஊரில் விக்ரம்னு பெயருள்ள ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை, மற்றவங்க மனசை தெரிஞ்சுக்க முடியுமான்னு. ஒரு நாள் அவன் வீட்டு பக்கத்தில் இருந்த பழமையான கடையில் ஒரு கண்ணாடி கிடைக்குது. அந்த கடையோட தாத்தா சொன்னார், இதை நீ கொண்டு போ, இது மாய கண்ணாடி. இது வழியாக நீ பார்த்தா மனுஷங்க சொல்கிறதல்ல, அவங்க உண்மையான எண்ணங்களை நீ பார்க்க முடியும். அம்மா சொன்னாங்க, என் பையன் என் உயிர்னு. ஆனால் கண்ணாடியில் என்ன தெரிஞ்சதுன்னா, அம்மா உள்ளுக்குள்ள இவன் ரொம்ப மெதுவாக சாப்பிட்றான் அப்படின்னு கவலைப்படுறது. அடுத்த நாள் நண்பனை பார்த்தான். நண்பனின் முகத்தில் சிரிப்பு. ஆனால் மாய கண்ணாடியில் இவன் மட்டும்தான் ஜட்ஜு மாதிரி பேசுவான். நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்கவே மாட்டான் அப்படின்னு சிறிய வருத்தம். ஆசிரியர் விக்ரமிடம் சிரித்து கொண்டே சொல்கிறார், நீ ரொம்ப நேர்மையான பையன் விக்ரம், நான் உன்னை நம்புகிறேன். ஆனால் மாய கண்ணாடியில் தெரியுது, இன்னும் கொஞ்சம் பொறுமையும் தன்னம்பிக்கையும் வந்தா ஒரு நாள் பெரியவனாக மாறுவான். இப்போதான் விக்ரமுக்கு புரிஞ்சது, மனுஷங்க பேசுறது ஒன்று, அவங்க மனசில் இருக்கிறது வேறன்னு. மாய கண்ணாடியை மேலே வச்சுட்டு நினச்சான், நான் நல்லவனா பொறுமையாக இருக்கணும், பிறகு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு நாள் ஒரு அம்மா தன் சின்ன பையனோட பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் சொன்னான், அம்மா, காட்டில் சிங்கம் இருக்குமா, நம்ம வீடு எப்போ வரும், எனக்கு பசிக்குது. அம்மா சிரித்தபடியே பைக்கை ஓட்டினாங்க. ஆனால் திடீர்னு பைக் நின்று போச்சு. ஐயையோ, பெட்ரோல் முடிஞ்சிருச்சே. அந்த நேரத்தில் அந்த சின்ன பையன் ரொம்ப பயந்துட்டான். அம்மா பயப்படாதன்னு சொன்னாங்க, வா நம்ம இந்த மரத்து மேலே ஏறி உட்காரலாம். அப்போது ஒரு புலி வந்துச்சு. அது மெதுவாக நடந்து அம்மாவையும் பையனையும் பார்க்குது. ஆனால் அம்மா ரொம்ப புத்திசாலி. சின்ன பையனுக்கு மட்டும் மெதுவாக கேட்குற மாதிரி சொன்னாங்க. புலியும் கேட்டுச்சு. நேற்று ஒரு புலி சமைச்சு தந்தேன், இன்னைக்கு நீ 2 புலி கேட்ட. பரவாயில்ல, இந்த காட்டில் நிறைய புலி இருக்குது, உனக்காக அம்மா சமைச்சு தாரேன். அடடா, இந்த பொண்ணு புளியை சமைக்கிற அரக்கியா அப்படின்னு சொல்லிட்டு புலி பயந்து ஓடிருச்சு. புலி ஓடுறத பார்த்த நரி, புலியண்ணா ஏன் ஓடுறீங்கன்னு கேட்டுச்சு. புலி சொன்னது, அந்த பொண்ணு புளியை சமைக்கிறவளாம், இன்னைக்கு 2 புலி வேணுமாம், எனக்கே பயமாக இருக்குது. நரி சிரிச்சிச்சு. அடடா, உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க, மனுஷங்க புளியை சாப்பிட மாட்டாங்க, வாங்க நம்ம 2 பேரும் போய் அந்த பொண்ணை சாப்பிடலாம். இருவரும் சேர்ந்து மரப்பக்கமாக வந்தாங்க. அம்மா அதை கவனிச்சாங்க. ஆனால் பயம் இல்லாமல் சின்ன சிரிப்போடு சொன்னாங்க நரியை பார்த்து, நரி, நான் உன்னை என்ன சொன்னேன்னு நினச்சி பார்த்தியா? என் பையன் இன்னைக்கு 2 புலி கேட்டான், ஆனால் நீ ஒருத்தனை தான் கூட்டிகிட்டு வந்திருக்க, இன்னொரு புலி எங்க?
அடடா, நரி தான் நம்மளை ஏமாத்திடுச்சு போல அப்படின்னு புலி கடுப்பாக நரியை துரத்திட்டு ஓடுச்சு. அம்மாவும் மரத்தில் இருந்த பையனும் ரொம்பவே சிரிச்சாங்க. அம்மா, நீங்கள் சூப்பர், நீங்கள் தான் எனக்கு சிங்கம் போல ஹீரோயின். ஒரு 4 பக்கமும் காடுகள் சூழ்ந்த ஒரு பெரிய ராஜ்யம். அந்த ராஜாவுக்கு முதலையோட முதுகில் சவாரி பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ராஜாவுக்கு 2 முதலை நண்பர்கள் இருந்தாங்க. ஒன்று பச்சை முதலை, கோபமாக இருப்பான். இன்னொன்று நீல முதலை, ரொம்ப நல்லவன், அன்பானவன். இருவரும் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ராஜாவுக்கு பைத்தியகாரத்தனமான ஆசை வந்தது. ஒரு நாள் அரசர் 2 முதலைகளையும் கூப்பிட்டு சொன்னார், எனக்கு ஒரு வித்தியாசமான உணவு வேண்டும். குரங்கின் இதயம் சாப்பிட்டால் அதிகம் புத்தி வரும்னு ஒரு பெரிய ஜோதிடர் சொன்னார். நீல நிற முதலை சொன்னது, குரங்கு எங்கள் நண்பர்கள் அரசே, அவர்களுக்கு நாங்கள் துரோகம் செய்ய முடியாது. ஆனால் அரசர் கட்டாயமாக சொன்னார், நீ என் நண்பன், எனக்கு இதயத்தை வாங்கி கொடு என்று. அடுத்த நாள் காலை அரசரும் 2 முதலைகளும் சேர்ந்து குரங்கின் மரத்தடிக்கு வந்தாங்க. முதலை மெதுவாக சொன்னது, குரங்கே, இவர்தான் நம் நாட்டு அரசர். உன் மீது அதிக பாசம், அதனால் தான் விருந்திற்கு அழைக்க வந்திருக்கிறார். இதை கேட்ட குரங்கு மிகவும் சந்தோஷப்பட்டது. என் மீது அரசருக்கு அவ்வளவு பாசமா என்று சொல்லி முதலையின் முதுகில் ஏறிக்கொண்டது. பச்சை நிற முதலையின் மேல் ராஜா, நீல நிற முதலையின் மேல் குரங்கு ஏறிக்கொண்டது. நீல நிற முதலை குரங்கிடம் மெதுவாக சொன்னது, நண்பா குரங்கு, உன்னை இப்படி அழைத்தது ஒரு சதி திட்டம். ராஜா உன் இதயத்தை சாப்பிட நினைக்கிறாராம். குரங்கு நாடகமாட ஆரம்பித்தது. அதற்குள் நான் இவ்வளவு சோர்ந்து போய்விட்டேனே, என் இதயம் என்னிடம் இல்லாததால் நான் நீண்ட தூரம் போக முடியாது. அரசர் கேட்டார், உன் இதயம் எங்கே உள்ளது? மரத்தில் ஒளித்து வைத்திருக்கிறேன் அரசே. அரசர் சொன்னார், போய் எடுத்து வா. குரங்கு மரத்தை பார்த்த உடனே மரத்தின் மேல் ஏறிவிட்டது. ராஜா சொன்னார், மரத்தில் இருந்து இறங்கு என்று. குரங்கு சிரித்து கொண்டே ஓடிவிட்டது. ராஜா கோபத்தில் கத்துனாரு. நல்ல முதலை மெதுவாக சொல்லுச்சு, மன்னா, நண்பர்களிடம் துரோகம் செய்யக்கூடாது. நட்பு தான் வாழ்க்கையின் சுகம். ஒரு அழகான காட்டில் நிறைய மயில்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மயில்கள் எல்லாம் தங்களோட முட்டையை பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஒரு திருடன் இருந்தான். அவன் வேலையே மயில் முட்டைகளை திருடுறது தான். அவனை பார்த்தாலே மயில்கள் எல்லாம் பயப்படும். திருடன் வாரான்னு சொல்லி மரத்துக்கு மேலே ஒளிஞ்சுக்குவாங்க. ஒரு நாள் அந்த திருடன் வந்தான். மயிலோட முட்டைகளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். அதில் ஒரு மயில் மட்டும் ரொம்ப சோகமாயிடுச்சு. என்னால் என் முட்டையை விட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் மயில் ஒரு முடிவெடுத்தது, ஊருக்குள்ளே போய் தான் முட்டையை மீட்கணும்னு. அன்னைக்கு அந்த ஊரில் திருவிழா நடந்தது. ராணியும் அந்த திருவிழாவுக்கு வந்திருந்தாங்க. ராணிக்கு விலங்குகள் மேலே ரொம்ப பாசம். அவங்க கையில் எப்பவும் ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்கும். மயில் ரொம்ப புத்திசாலி, ஒரு தந்திரம் செஞ்சிச்சு. ராணி கையில் இருந்த எலும்பு பொம்மையை அவங்க கவனிக்காமல் இருக்கும்போது மயில் எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. அந்த எலும்பை தூக்கிக்கிட்டு திருடன் வீட்டுக்குள்ளே போய் போட்டுருச்சு. நாய்க்குட்டி அந்த எலும்புக்காக திருடன் வீட்டுக்குள்ளே ஓடிப்போச்சு. ராணி அந்த நாயை தேடி வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, நாயும் நிறைய திருட்டு மயில் முட்டைகளும் இருக்கிறத பார்த்தாங்க. அங்கிருந்த மயில் வந்து சொல்லுச்சு, இளவரசி, இவன் தான் என் மயில் முட்டையை திருடியவன். ராணி ரொம்ப கோவப்பட்டாங்க. நம் நாட்டில் விலங்குகளுக்கான பாதுகாப்பு இருக்கிறது, இவன் அந்த விதியை மீறி இருக்கிறான். உடனே திருடனை சிறையில் அடைச்சாங்க. மயில் தன் முட்டையை மீட்டுக்கிட்டு போச்சு. முட்டையை மயில் கூட்டில் வச்சதும் ஒரு அழகான குட்டி மயில் வெளியே வந்துச்சு. ஒரு அழகான ஊர். அந்த ஊரில் ஒரு மலர்கடை. அந்த கடையில் வேலை செய்பவள் மாயா. அவளுடைய சின்ன மகள் யாழ் அம்மாவோடு தான் வேலைக்கு வருவாள். அந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாள். ராஜாவின் மகளுக்கான மலர் செண்டை அரண்மனையில் சேர்க்க வேண்டிய நாள். மாயா ராஜாவின் மகளுக்கு மலர் செண்டை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு செல்கிறார். யாழும் அவளோடு தான். வழியில் யாழுக்கு ரொம்ப பசிக்கிறது. அம்மா, எனக்கு பசிக்கிறது என்கிறாள். மாயா கவலையுடன் சுற்றி பார்த்தாள். அங்கே ஒரு மாமரம். மரத்தின் மேலே ஒரே ஒரு மாம்பழம். கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து அந்த பழத்தை அடிக்கிறாள். அதே நேரம் அரசர் குதிரையில் வருகிறார். அந்த கல் அவரை தட்டி விழுகிறது. யார் அது? ராஜாவே அடிக்கிறாங்க அப்படின்னு காவலர்கள் ஓடி வராங்க. மாயா திகைத்து நிற்கிறாள். அவளை அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார்கள். அரசர் கோபத்தோடு கேட்டார், என்னை கல்லால் எறிந்ததற்கு காரணம் என்ன? மன்னிக்கணும் ராஜா, என் மகளுக்கு பசித்தது, ஒரு பழம் இருந்தது, அதற்காக தான் கல்லால் அடித்தேன். உடனே அரசர் தன்னுடன் இருக்கும் வீரனிடம் கூறினார், இந்த குழந்தைக்கு தேவையான உணவை எடுத்து வாருங்கள். அரசர் சில நாணயங்களை மாயாவின் கையில் கொடுக்கிறார். மந்திரி சிரித்தபடி கேட்டார், அரசே, கல்லால் எரிந்தவளுக்கு நாணயமா? அவள் எரிந்த கல்லை என் கண்கள் காணவில்லை. அவள் மகளின் பசியை தீர்க்க துடிக்கும் அவள் பரிதாப உள்ளத்தையே என் கண்கள் கண்டது. ஒரு பிரம்மாண்டமான காடு. அதில் ஒரு சிங்கம் தனக்கே உரிய வலிமையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த காட்டிற்கு ஒரு நாள் 2 மனிதர்கள் மோட்டார் பைக்கில் வந்தார்கள். அவர்கள் விருப்பம் அந்த சிங்கத்தை வேட்டையாடி அழைத்து சென்று பணம் சம்பாதிக்க வேண்டும். அவர்கள் ஏற்கனவே திட்டம் போட்டிருந்தார்கள். ஒரு பெரிய இரும்பு கூண்டை கொண்டு வந்தார்கள். கூண்டுக்குள் சுவையான இறைச்சி துண்டுகளை போட்டு வைத்திருந்தார்கள். சிங்கம் சாப்பாட்டு வாசனையை உணர்ந்து வந்தது. அது நிம்மதியாக உள்ளே நுழைந்தது. சிங்கம் இப்பொழுது கூண்டில் அகப்பட்டு போனது.
இருவரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த சிங்கத்தை தூக்கணும்னா லாரி வேணும், ஒருவன் சொன்னான். அவர்கள் வேகமாக பைக்கில் அந்த இடத்தை விட்டு போனார்கள். அந்த இடத்தில் சிங்கம் கூண்டில் கடுமையாக கத்திக்கொண்டிருந்தது. அந்த சத்தம் அருகில் காட்டுப்பாதையில் பைக்கில் சுற்றி பார்க்க வந்த ஒரு இளம்பெண்ணின் காதில் விழுந்தது. அவள் பெயர் அனன்யா. அவள் சிங்கத்தை பார்த்ததும் பயந்தாள். அந்த சிங்கம் கதறியது, தயவு செய்து என்னை காப்பாத்து, நான் உனக்கு எந்த பிழையும் செய்ய மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன் என்றது. நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நீ என் மீது கை வைக்கக்கூடாது என்று உறுதி வாங்கினாள். அவள் கூண்டை திறந்துட்டா. ஆனால் அடுத்த நிமிஷம் சிங்கம் மெதுவாய் அவளை நோக்கி நடந்து கடிக்க வந்தது. அனன்யா பயந்து ஓடினாள். அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தில் ஏறிவிட்டாள். சிங்கம் கீழே நின்று முழக்கம் விட்டு கொண்டே பார்த்தது. அவள் அசையக்கூட இல்லை. அதே நேரத்தில் காட்டின் பாதுகாப்பு வீரர் காட்டின் ராஜா வந்தாரு. இங்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். சிங்கம் பசியால் சோர்ந்த குரலில், எனக்கு ரொம்ப பசி, இந்த பெண் தான் என்னை காப்பாற்றினாள், ஆனால் இப்பொழுது எனக்கு வேறு வழி இல்லை, நான் சாப்பிடணும் என்று கூறியது. ராஜா கேட்டார், அப்ப நீ அவளை ஏமாத்தினியா? உண்மையை சொல்லு, முதல்ல என்ன நடந்தது, நீ எங்கே இருந்த? சிங்கம், நான் கூண்டுக்குள்ளே தான் இருந்தேன், அவள் தான் திறந்தா. ஓ, எனக்கு தெளிவாக புரியலை, ஒருவேளை நீ நடிச்சு காட்டுவியா? எனக்கு புரிஞ்சுக்க முடியலை, முதல்ல போ அந்த கூண்டுக்குள்ளே. சிங்கம் கோபத்தோடு நடந்துச்சு. இதோ பாருங்க, நான் இப்போ கூண்டுக்குள்ளே போகிறேன். சிங்கம் உள்ளே போன உடனே கூண்டை மூடிட்டார் ராஜா. அந்த சிங்கம் மீண்டும் சிக்கி போனது. அனன்யா மரத்திலிருந்து இறங்கி வந்தாள். நம்பிக்கையை யார் மீது வைக்கணும் என்பதையும் யார் மீது வைக்கக்கூடாது என்பதையும் வாழ்க்கைதான் கற்றுத்தரும். ஆனால் ஒரு நாளும் சத்தியத்தை மீறுபவருக்கு சுதந்திரம் கிடையாது என்றார் ராஜா.